நாம் இன்றைக்கி இந்த மயானக்கொள்ளை திருவிழா எப்படி உருவாச்சுங்கிற கதையை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். மயானக்கொள்ளை திருவிழாங்கிறது சிவராத்திரிக்கு அடுத்த மாசி மாதம் அமாவாசை அன்னைக்கு தமிழகத்தில் இருக்கிற அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயங்களில் கொண்டாடப்பட்டு வருதுங்க. இதில் மேல்மலையனூர் கோவிலில் கொண்டாடப்படும் அந்த கொள்ளை தான் முதன்மையானது. மீனவர்கள் வணங்கும் தெய்வமாக இந்த அங்காள பரமேஸ்வரி அம்மன் விளங்குறதுனால இந்த கொண்டாட்டங்கள் முதன்முறையாக எங்கே கொண்டு வரப்பட்டதுன்னா அந்த மீனவ சமுதாயத்திலேயே பரவலாக கொண்டாடப்பட்டு வந்துட்டு இருந்தது. எப்படி மயானக்கொள்ளை உருவாச்சுங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஆரம்ப காலகட்டத்தில் நம்மளோட படைக்கிற கடவுளான நான்முகனுக்கு, அதாவது பிரம்மனுக்கு 5 தலைகள் இருந்துச்சுன்னு சொல்லப்படுது. அப்போ பார்வதி தேவி பிரம்மனோட அந்த 5 தலையை பார்த்து சிவன்னு நினச்சிட்டு அதை வணங்கிட்டு வந்தாங்க. பிரம்மன் இதை பார்த்து சிரிச்சாங்க. கோபமான அந்த பார்வதி தேவியார் என்ன பண்ணுறாங்கன்னா சிவன்கிட்ட போயிட்டு முறையிடுறாங்க. பிரம்மா தலையை சிவன் எடுத்துகிட்டு வந்துடுறாரு, கொய்து விடுறாரு. அப்போ அந்த கொய்யப்பட்ட பிரம்மனோட தலை என்ன ஆயிடுதுன்னா சிவனோட கையில் ஒட்டிக்குது. அப்போ அதையே ஒரு பிச்சை பாத்திரமாக ஏந்தி ஈசன் பிச்சை எடுக்கிற நிலைமை ஏற்பட்டுடுது. கபாலம் இருக்கு இல்லைங்களா, அதில் போடப்படுற எல்லா உணவுமே அந்த கபாலமே விழுங்கிடுறதுனால இந்த உலகுக்கே படியெழுக்கிற அந்த ஈசனுக்கே உணவு கிடைக்காம போயிடுது. இந்த நிலையில் பிரம்மாவோட தலையை கொய்யப்பட்டதுக்கு இந்த பார்வதி தேவி தான் காரணம்னு நினைச்ச சரஸ்வதி தேவி என்ன பண்றாங்கன்னா பார்வதிக்கு ஒரு சாபம் கொடுக்குறாங்க. கொடிய உருவத்துடன் நீ இடம் இல்லாமல் அலைந்து புற்றையே வீடாக கொண்டு வாழ்வாய் அப்படின்னு சொல்லிட்டு சாபம் கொடுத்துடுறாங்க. அதனாலே என்ன ஆயிடுதுன்னா இந்த பார்வதி இந்த பூ உலகத்தில் எல்லா இடங்களுக்குமே போய் பார்க்குறாங்க. ஆனால் அவங்களுக்கு எந்த இடத்துலையுமே இடமே கிடைக்க மாட்டேங்குது. கடைசியாக மலையரசன் அப்படிங்கிற ஆண்ட ஒரு ஊருக்கு அவங்க போகிறாங்க. அங்கே போகும்போது அந்த ஊருக்குள்ளே போகும்போது ஒரு மீனவ காவலாளி அவங்கள தடுக்கிறாங்க, அதாவது பார்வதி தேவியாரை. அப்போ அவங்க தடுக்கும்போது அந்த பார்வதி தேவியார் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா அந்த காவலாளி கிட்ட இருந்து தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக அவங்க ஒரு புற்றா அவங்கள மாற்றிக்கிட்டு அந்த அங்காள பரமேஸ்வரியாக அந்த இடத்துல கோவில் கொண்டுடுறாங்க. அந்த மலையரசன் அந்த புத்தை கலைக்கிறதுக்காக எவ்வளோ முயற்சி செய்கிறாங்க. ஆனால் அந்த முயற்சி எல்லாமே தோல்வியிலேயே போய் அடைஞ்சிடுது. இதனால தான் அந்த அம்மனே அங்கே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மலையரசனும் அந்த ஊர் மக்களும் தெரிஞ்சுக்கிறாங்க. மலையனூர் என அறிவிக்கப்பட்ட இந்த இடத்தில் இன்னும் மீனவ சமூகத்தினரே சேவை செய்து வருகின்றனர். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயமா மாறிடுச்சு. இந்த கோவிலுக்கு சிவன் ஒரு தடவை வராரு. அப்போ அங்காள பரமேஸ்வரி என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பார்வதி தேவியார் சிவன் கையில் இருந்த அந்த கபாலத்தில் சுவையான உணவும் கொடுத்துட்டே இருக்காங்க. எல்லாத்தையுமே இந்த கபாலம் சாப்பிட்றத பார்த்துட்டு மகாலட்சுமியோட பரிந்துரையின்படி என்ன பண்ணுறாங்கன்னா அந்த அம்மன் 3வது தடவையாக கவலத்தில் அந்த சாப்பாடு கொடுக்கறதுக்கு பதில் கை தவறி கீழே போட்டுடுறாங்க. அப்போ அந்த உணவோட சுவையில் கவரப்பட்ட அந்த கபாலம் என்ன பண்ணுது, அந்த சிவனோட கையிலிருந்து கீழே விழுது. அப்போ அது கீழே போகும்போது அந்த பிரம்ம கபாலம் மறுபடியும் அந்த ஈசனோட கைக்கு சேராத மாதிரி அதை தன்னோட காலால் மிதித்து அந்த பூமியில் அழுத்திடுறாங்க பார்வதி தேவியார். இந்த நாளில் தான் மயானக்கொள்ளை திருவிழாவாக நம்ம எல்லாருமே விமர்சனையாக இன்னைய நாளில் கொண்டாடப்பட்டு வந்துட்டுருக்கோங்க.